ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம சிக்கன் சால்னா எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி. சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் தயிர், தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, அவ்வளோதாங்க. இப்போ வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3யுமே வந்து நல்லா சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து வெங்காயம், நறுக்கி வச்ச வெங்காயம் வந்து ஆட் பண்ணிவிட்டு, வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். உங்களுக்கு வெங்காயம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வெங்காயத்தோட. இப்போ வெங்காயம், உப்பு இது எல்லாமே வந்து நல்லா வந்து வதங்கணும். வதங்கிட்டு அப்படின்னா உங்களுக்கு வெங்காயத்தோடைய கலரே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்சஸ் ஆகிடும். இப்போ தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக இதையும் நம்ம வந்து நல்லா கலரி விடணும். நல்லா வதங்கி வந்தால் தான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் இல்லாமல் நல்லா இருக்கும். அதுக்கு நீங்கள் அடுப்பை வந்து எப்போயுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். ரொம்ப ஹையாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. இப்போ இங்கே பாருங்கள், நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அந்த தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். இது நல்லா நீங்கள் கலக்கி விட்டுட்டு நல்லா வந்து இதையும் வந்து உங்களுக்கு நல்லா வதக்கணும். இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். இங்கே பாருங்கள், வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர்றது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள் வந்து பார்த்து போடுங்க. ஏன்னா பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம். உரப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். மல்லித்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் இது எல்லாமே நல்லா போட்டு கலரி விட்டுட்டு நல்லா இது வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வச்சுருக்க சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனோட இந்த மசாலாவும் நம்ம வந்து நல்லா கலரி விட்டுக்கணும். இப்போ வந்து நான் 2 உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு, சிக்கன், இந்த மசாலா எல்லாமே வந்து நம்ம நல்லா திருப்பி விடணும். இங்கே பாருங்கள் மசாலா எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி எனக்கு தேவையான அளவு நான் ஆட் பண்ணிட்டேன். அது அவ்வளோதாங்க. ஒரு 2 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏன்னா வந்து சிக்கன் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். உருளைக்கிழங்கு வேறு போட்டிருக்குமா, அதனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து 2 விசில் வந்துருச்சு. என்னுடைய சால்னா வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் எப்போயுமே குக்கரை பொறுத்த வரைக்கும் வந்து விசில் எடுத்து விட மாட்டேங்க. குக்கர் விசில் அதுவாக போகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டான வந்து எந்த ஒரு பொருளும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து தேவையான அளவு தேங்காய் அரைச்சி ஊற்றுறேன். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கிக்கலாம். ஏன்னா கடைசியாக வந்து நம்ம வந்து தேங்காவை ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. நமக்கு தேவையான சிக்கன் சால்னா வந்து இப்போது ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை நம்ம சுட சுட சாப்பாட்டோட சர்வ் பண்ணோம் அப்படின்னாக்கா செம்ம டேஸ்டியாக எம்மையாக இருக்கும். நம்மளுடைய இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படி சொல்லுங்கள். தேங்க்யூ.